புளி காய்ச்சலுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாமா? இது நல்லா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் சாறு பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பொடி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்த்துடலாம். வாணலில் 2 ஸ்பூன் தனியா, மிளகு 1 ஸ்பூனு, காரத்துக்கு ஏற்ற வரமிளகா ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. குண்டு மிளகாயாக இருந்தால் நல்லா காரமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே எள்ளு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதெல்லாம் நல்லா வறுத்துக்கணும். இறக்குற சமயத்தில் தான் நம்ம எள்ளு போடணும், இல்லைன்னா தீஞ்சிரும். நல்லா வெடிக்குதா? இந்த மாதிரி நல்லா வெடிக்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தா, வாணலில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே நல்லா ஒரு கைப்பிடி நிலக்கடலை, அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். சிம்மில் தான் இருக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது. ஏன்னா நிலக்கடலையெல்லாம் பார்த்திங்கன்னா கருகிடும். அதுக்கப்புறம் 2 வரமிளகா, பச்சை மிளகா 1 சும்மா கிள்ளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். சிம்மிலேயே வச்சு இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், கட்டாயமாக பெருங்காயத்தூள் போடணும். போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கு போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம். ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா கெட்டியான புளி கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். ரொம்ப நேரமும் கொதிக்க விடக்கூடாது புளியை. கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தண்ணி இந்த மாதிரி பதத்துக்கு இருந்தது அப்படின்னா, இந்த நம்ம பவுட்ரு கொட்டுறப்ப பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கெட்டியாகிடும் கொஞ்சம் நேரத்தில். ரொம்பவும் தண்ணியாக வைக்கக்கூடாது, ஓரளவு தண்ணியாக இருக்கணும். இப்போ பாருங்களேன், அந்த பவுடர் நான் கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் சும்மா ஒரு 2 கலர் கிளறி விடுங்க. இப்போ தெரியுது பார்த்திங்களா, நல்லா அப்படியே கெட்டியாகிடும். ஏன்னா எள்ளு பருப்பு இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா கெட்டியாயிடும். இது கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம கிளறிட்டு அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஈரப்பதம்லாம் போயிட்டு எண்ணெய் நல்லா மேலே வரும். எண்ணெய் மேலே வந்துருச்சு அப்படின்னா ஈரப்பதம்லாம் இல்லைன்னு அர்த்தம். உப்பு பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம். இறக்குற சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு வெல்லம் போட்டுக்கணும். வெல்லம் போட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வெல்லம் பிடிச்சவங்களுக்கு போட்டுக்கலாம், இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். போட்டுட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியிலேயே வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு சந்தேகமாக இருந்தது அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப அதிகமாகவும் வேணாம், ஓரளவு பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கலாம். அதே போல் முக்கியமாக சில்வர் பாத்திரத்தில் வைக்க வேண்டாம், கண்ணாடி பாத்திரத்தில், இல்லைன்னா பிளாஸ்டிக்கில், ஒரு நல்ல பிளாஸ்டிக் பாத்திரம் அதில் வச்சுக்கணும் நம்ம. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.